ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா கேளுங்க கேட்டு ரசிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் கொடுத்துருங்க. இந்த சேனலில் வர வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. இந்த கதையுடன் உங்களுடன் இணைய போகும் நான் உங்கள் பவானி. சரி வாங்க போவோம் கதைக்குள்ளே. அவள் கண்கள் பேசும் ஆயிரம் ஆயிரம் காதல் பாசைகள். அவள் முகத்தை கண்டால் என்னை மறப்பேன் அந்த நொடியில். அவள் விழியினின் தொலைந்த என்னை கண்டு கொள்வாயா பெண்ணே? பறந்து செல்லும் பறவைகள் கூட என்னை கண்டு சிரிக்கிறது கேலியாக. நான் என் மனதில் உள்ள காதலை என்று சொல்வேன் என்று. மண்ணில் வந்த நிலவாய் நீ. அத்தியாயம் 7. முல்லையை தூக்கி சென்றவர்கள் அவளை அந்த தென்னந்தோப்பில் உள்ள சிறிய மோட்டார் அறைக்குள் விட்டுவிட்டு வெளியில் வந்து எவரிடமோ மொபைலில் பேசுவதை அந்த அறையை ஒட்டி மறைவாக நின்று கவனிக்க ஆரம்பித்தார் கந்தசாமி. அண்ணே, நீங்கள் சொன்ன அந்த பிள்ளையை தூக்கி அந்த மோட்டார் அறைக்குள்ள போட்டாச்சு என்று இவன் பேச, அந்த புறம் யார் என்ன பேசினார்களோ தெரியவில்லை. இந்த புறம் பேசியவனோ, சரிண்ணே, இன்னும் அரை மணி நேரம் தான் நாங்கள் இங்கே இருப்போம், அடுத்து நீயாச்சு அந்த பொண்ணாச்சு என பேசி அழைப்பை துண்டித்திருந்தான். என்னடா சொன்னார் என இத்தனை நேரம் பேசாமல் இருந்த மற்றொருவன் கேட்க, இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்குவான், அவர் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவாராடா. ஆனாலும் இந்த பொண்ணை இன்றைக்கி பூரா இங்கே வச்சுருக்கிறதா பிளான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதோ சதி வேலை இருக்குன்னு மட்டும் தெரியுது, மற்றபடி எதுக்கு என்னெல்லாம் புதுசாக தெரியலை. பெரிய இடத்து வம்பு நமக்கு எதுக்கு சொல்லு என அனைத்தையும் பேசிவிட்டு, இப்பொழுது நமக்கு ஏன் வம்பு என்று பேசியும் கொண்டிருந்தான் அவன். இது என்னவோ மனிதரோட இயல்பாக இருக்க அவன் மட்டும் விதி விலக்காய் என்ன? ஆனால் இதை கேட்டு கொண்டிருந்த கந்தசாமிக்கு தான் ஆத்திரம் குறையவில்லை. பின்ன இவர்கள் இருவரும் ஏது விட்ட அம்பாக இருக்க இவர்களை இப்பொழுதே ஆத்திரத்தில் தாக்கியும் விடலாம். ஆனால் அதில் அவர்கள் இருவராக இருக்க இறுதியில் வெற்றி பெறுவது யார் என்று தெரியாமல் போனாலும் இப்பொழுது ஆத்திரப்பட்டால் எய்தவன் யார் என்று தெரியாமல் அல்லவா போய்விடும். அதற்காக கந்தசாமி இன்னும் அரை மணி நேரம் அவர்கள் இருவரும் காத்திருப்பது போல காத்திருந்து தானே ஆக வேண்டும். காத்திருக்கவும் செய்தார். அரை மணி நேரமும் கடந்தது. அங்கே திருமணத்திற்காக ஊரே கூடியிருக்க இந்த சமயத்தில் தனது சாமர்த்தியத்தை மெய்ப்பிக்க ஆயத்தமானான் செந்தில். இவ யாருன்னு தெரியுதா? பேரும் முல்லை, அதான் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியுமே. அதோட இனி என்னோட வருங்காலத்து மனைவி ஆக போகிறவ இவகதே. இவளால் தான் அன்னைக்கு நான் விரும்பின அபிராமி எனக்கு கிடைக்காம போயிட்டா. அதுவே இன்னும் என் மனசை விட்டு ஆறாத ரணமாக தான் இருக்குது எனக்கு. அன்னைக்கு இவங்க கூட என்னை மறுபடியும் ரத்தினத்தை கை காட்டி அன்னைக்கு இவங்க கூட உறுதுணையாக இருந்தவ இவ தான். அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேரை மட்டும் சந்தோஷமாக இருக்க விட்டுருவனானா என ரத்தினம் முல்லை இருவரையும் கை காட்டி வன்மத்துடன் சிரித்தான் செந்தில். இப்போ எல்லாரும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஆனாலும் என்னன்னு தெரியலை, இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்ல நினைக்கிறேன். இவ நேற்று முழுக்க என் கூட தான் இருந்தா. எப்போவும் இந்த ஊரையும் சரி ஊர் மக்களையும் சரி மதிக்கிறவே நான். அப்படி தான் என்னை பெற்றவங்க என்னை வளர்த்துருக்காங்க. அதனால் ஊர் மக்கள் என்ன சொல்லுதீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுதேன் என எந்த மனச்சங்கடமும் இல்லாமல் இதற்கும் எனக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை என்பது போல எதேச்சையாக அப்படி நடந்துவிட்டது என்பது போல சொல்லி முடித்தான் செந்தில். தன் பெண்ணை பற்றி என்னவெல்லாம் பேசுகிறான் வாய்க்கூசாமல் என அம்சவல்லி செந்திலை தான் பார்த்திருந்தார். பாண்டியின் பார்வைக்கு மதிப்பு கொடுத்தபடி. செவந்தியோ இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா என்ன என தவித்தபடி பார்த்திருந்தால் அவனையே. நீலவேணி கந்தசாமி இருவரும் ஆத்திரத்தை வெளிப்படுத்த இயலாமல் அமைதி காத்து நின்றிருந்தனர். பாவை செந்தாமரை இருவருக்கும் இது புதிய செய்தி அல்லவா? முல்லைதான் அபிராமியை காப்பாற்றியது என்பது. ஆகையால் இவர்கள் இருவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்தனர் நடப்பதை. சுந்தரி பாட்டி, தங்கம், தென்றல், செண்பகம் இவர்கள் எல்லாம் ஹரியா பிள்ளை போல் அங்கு என்ன நடக்கிறது என்பதை பார்த்து திகைத்து நின்று கொண்டிருந்தனர். ஆனால் பாண்டியிடமும் ரத்தினத்திடமும் அப்படி எந்தவித குழப்பமும் இன்றி செந்திலை பார்த்து கொண்டிருக்க முருகனோ சற்று பதற்றமாகவே காணப்பட்டார். அவரது நெஞ்சம் ஏற்கனவே தான் பெற்ற பெண்ணுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என எண்ணியதிலேயே அடி வாங்கி இருந்ததல்லவா அன்று. அப்படி இருக்க அவரது கண்கள் அம்சவல்லியை தான் பார்த்தன. ஒரு ஆணாக இருந்தும் தானே அத்தனை வேதனைப்பட அன்று நெஞ்சே வெடித்துவிடும் போல் உணர்ந்தார் அல்லவா முருகன். அப்படி இருக்க இப்பொழுது அம்சவல்லியின் மனம் என்னவென்று எப்படியெல்லாம் நினைத்து கலங்கி கொண்டு இருக்குமோ என அவரை பார்த்தவரின் மனமும் கலங்கி கொண்டுதான் இருந்தது. நீ சொல்கிறதுக்கு என்ன ஆத்தாச்சுப்பா என கூட்டத்தில் ஒரு பெரியவர் கேட்டார் செந்திலை பார்த்து. இதெல்லாம் பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா இது? எதுக்கெல்லாம் அத்தாச்சி கேட்கணும்னு விவஸ்தை இல்லாமல் போச்சு. ஏன் அதை அந்த பொண்ணுக்கிட்டே கேளுமே
என செந்தில் கொஞ்சம் தள்ளி நின்ற முல்லையை பார்த்து கண்களை காட்டினான். ஏமா செந்தில் சொல்கிறது உண்மையாமா என இன்னொரு பெரியவர் கேட்க, அவர் சொல்கிறதே ஒரு விதத்தில் உண்மைதான், ஆனால் என் கூட இன்னும் சிலரும் இருந்தாங்க என சொன்ன முல்லை தன்னிடமிருந்த ஒரு ஃபோட்டோவை காட்டிட, அதில் மயக்க நிலையில் செந்தில் இருக்க, இவன் அருகிலேயே 2 போலீஸும் கந்தசாமி மற்றும் முல்லையின் குடும்பத்தாரும் சேர்ந்து இருப்பது போல் இருக்க, அதனை பார்த்தவர்கள் இப்பொழுது கேள்வியுடன் பார்த்தார்கள் செந்திலை. மாட்டிக்கொண்டவனாக திருதிருத்த செந்தில் பின் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு என் கூட தானே இருந்தா, இப்போ அவளை யார் கல்யாணம் கட்டிப்பா, அதான் நான் கட்டிக்கிடுதுன்னு சொல்கிறேன். பின்னால் அந்த பொண்ணுக்கு எந்தவித சங்கடம் வந்துடக்கூடாது பாருங்க, அதான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் என ரத்தினவேல் பாண்டியனை பார்த்து விஷமமாக சிரித்தவன் பின் கூடி நின்ற பெரியவர்களை பார்த்து பவ்யமாக செந்தில் சொன்னான். அதே நேரம், என்ன பெரியசாமி, ஓமாம் அவனுக்கு ராவலை போட்ட மாப்பு இன்னும் தெரியலை போல இருக்கே, உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் முதல்ல தெளிய வை என அங்கிருந்த பெரியவர்கள் சிலர் செந்திலின் அப்பாவை பார்த்து சொல்லிட, அதற்குள் போலீசாரும் வந்திருந்தனர். இதற்காகவே காத்திருந்தது போல. அவர்களும் செந்திலின் திட்டம் என்ன, அனைவரின் முன்னிலும் என்ன சொல்லப் போகிறான் என்பதற்காகத்தானே பொறுத்திருந்தார்கள். வந்த போலீஸில் ஒருவர், ஏண்டா உன்னை பற்றி எல்லாத்தையும் விசாரிச்சாச்சு, ஆமாம் மாமியார் வீட்டு தானே போகணும், வா போகலாம் என செந்திலை இழுத்து சென்றிருந்தனர். ஆம், மோதல் செந்திலுக்கும் ரத்தினத்திற்கும் தான். ஒருமுறை ரத்தினம் பூக்களை ஏற்றிக்கொண்டு அவர்களது மினி வேனில் சென்று கொண்டிருந்த பொழுது, அதே நேரம் செந்தில் அவர்களது தோப்பில் உள்ள தென்னங்காய்களை ஏற்றி கொண்டிருந்தான். பாதையை மறித்து நிற்க வைக்கப்பட்டிருந்த வேனில் வெகு நேரமாக ரத்தினம் சத்தம் கொடுத்தும் அதனை சட்டை செய்யாமல் சாவகாசமாக வேனை ஒதுக்கி கூட விடாமல் தென்னங்காய்களை ஏற்றி கொண்டிருந்தான் செந்தில். அது பின் வாய் வார்த்தையாகி கை கலப்பும் ஆனது அன்று. அதன் பின் அவ்வப்போது இருவரும் பார்க்கின்ற இடத்தில் பார்வையால் மோதிக்கொள்ளதான் செய்தனர். அப்பொழுதுதான் ஊர் திருவிழாவின் போது ரத்தினத்தின் அத்தை மகளான அபிராமி ரத்தினத்திடம் சிரித்த முகமாக ஏதோ பேசி கொண்டிருக்க, அதற்கு ரத்தினமும் புன்னகை முகமாய் பதிலளித்து கொண்டிருந்தான். அப்படி அவர்கள் பேசி கொண்டிருந்த பொழுது ஒருவன் அபிராமியை லேசாக இடிப்பது போல் நடந்து செல்ல, அதனை தடுத்து அவனது சட்டையை பிடித்து அவனது கன்னத்தையும் பதம் பார்த்து இருந்தது ரத்தினத்தின் கை. ஓஹோ, அப்போ அங்கே லேசாக இடிக்க போனதுக்கு இங்கே வலிக்குதா, அப்போ அவளையே நான் எனக்குரிய வலிக்கிட்டா முழுசாக வலிக்கும்ல அவனுக்கு என அவனாகவே செந்தில் ரத்தினத்தின் மீது மனதிற்குள் வன்மத்தை வளர்த்து கொண்டான். ஆனாலும் முதலில் அபிராமியை விரும்பினால் ரத்தினம் மனம் வருத்தப்பட்டு இவன் மீது கோபப்படுவான் என நினைத்து செய்ய தெரிந்தால்தானே ரத்தினமும் கோபப்படுவதற்கு. அப்படி எந்தவித எதிர்ப்பும் ரத்தினத்திடம் இருந்து வராமல் இருக்க அவனாகவே சென்று முருகனிடம் அபிராமியை கட்டித்தரும்படி கேட்டது. அதற்கு பின் அபிராமியை தூக்கி செல்ல முடியாமல் இருந்ததற்கு முல்லைதான் காரணம் என்று அவனது நண்பர்கள் மூலம் அறிந்தான் செந்தில். அதே நேரம் அதற்கு முன்னர் ரத்தினம் அவனது அப்பா பாண்டியுடன் கடைக்கு சென்ற பொழுது எதேச்சையாக முல்லையை சந்தித்த அதே கடையின் வெளியில்தான் செந்திலும் நின்றிருந்தான். அப்பொழுது ரத்தினத்தின் முல்லை மீதான பார்வையை கண்டு கொண்டான் செந்தில். அப்போ நீ இந்த பொண்ணை தான் விரும்புறியா, அத்தை பொண்ணை விட நீ விரும்புகிற பொண்ணை உன் கண்ணு முன்னாடியே நான் எனக்கு சொந்தமாக்கிறேன் பாரு எனதான் முல்லையை கடத்தியிருந்தான் செந்தில். செந்தில் அறியாத ஒன்று, ஏற்கனவே அவன் மீது புகார் கொடுத்திருக்க கொஞ்சம் பெரிய இடம் என்பதால் செந்திலின் அப்பாவிடம் பிள்ளையை கண்டித்து வைக்க சொல்லியிருந்தனர் போலீசார் மரியாதை நிமித்தமாக. இவ்வாறு இன்று போலீசார் செந்திலை கூட்டிச் சென்றதும் அவனது அப்பா அனைவரிடமும் சென்று தன் மகனது செயலுக்காக மன்னிப்பும் கேட்டிருந்தார். இந்த சம்பவத்தன்றே முல்லை குடும்பத்தார் பாண்டி ரத்தினம் இருவரையும் நன்றியுடன் பார்த்தார்கள். பாண்டி முல்லையை பார்த்து, கவலைப்படாதம்மா, உனக்கு எப்பவும் நான் தாய்மாமன் போல உறுதுணையாக இருப்பேன் என சொல்லி அவர்களை அனுப்பியும் வைத்திருந்தார். போகும் முல்லையையே பார்த்திருந்தான் ரத்தினம். முல்லை கண்கள் கலங்காமல் நிமிர்வாக தான் நின்றிருந்தாள். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ரத்தினத்தின் மனம் அதீத வலியுடன் கலங்கிதான் போனது. தனது குடும்பத்தாருக்கு உதவி செய்ய போகத்தானே இத்தனை துன்பத்தையும் ஏச்சு பேச்சுக்களையும் ஏளன பேச்சுக்கும் ஆளாகி போகி இருந்தாள் அவள். இப்படி அவனது மனதிற்கு பிடித்தவளின் இந்த நிலையை கண்டும் எதுவும் பேசாமல் இப்படி நிற்கிறோமே என தன்னையே நீந்தித்தும் கொண்டான். பாண்டியோ தன் குடும்பத்திற்கு செய்த உதவியால் இனி முல்லைக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் தான் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் என ரத்தினத்திடம் சொல்லியும் இருந்தார். முல்லைக்கு நாம தான் எப்பவும் பாதுகாப்பாக இருக்க என்ன உதவி வேணும்னாலும் செய்யணும், புரியுதா ரத்னம் என்று. அதன் பிறகு முல்லை தனது வேளாண் கல்லூரி படிப்பை மதுரையிலேயே தங்கி படித்தாள். தங்கமும் தென்றலும் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தங்கி தங்களது கல்லூரி படிப்பை படித்து முடித்திருந்தார்கள்.
முல்லை அவளது யூஜி படிப்பை முடித்த அதே நேரம் செவந்திக்கு ஒரு நல்ல வரன் வந்திட, மாப்பிள்ளையும் குடும்பத்தாரும் நல்ல குணமாக இருந்திட அந்த மாப்பிள்ளையே செவந்திக்கு முடிவும் செய்திருந்தனர். முல்லை பிஜி படிப்பை தொடர ஆசைப்பட்டாலும் அவளின் விவசாயத்தின் மீது கொண்ட பற்றினால் புதிய முயற்சிகளின் மூலம் அப்பொழுதே செலக்ட் ஆகி இருந்தால் வேலைக்கு. இப்பொழுது செவந்தியின் திருமணம் முடிவு செய்யப்பட்டிருக்க முல்லைக்கும் வேலை கிடைத்தது வேறு குடும்பத்தில் இரட்டிப்பு மகிழ்ச்சிதான். செவந்தியின் திருமண நாளும் நெருங்கிவிட முல்லை முன்னதாகவே ஊருக்கு வந்துவிட்டாள். அக்காவின் திருமணத்திற்கு இவளை முன்னின்று அனைத்து வேலைகளையும் பார்க்கலானாள். இவளுக்கு துணையாக கந்தசாமி, பாண்டி, தங்கம் இருந்தார்கள். பந்தல் அலங்காரங்கள் வேலையை கந்தசாமி ஏற்றுக்கொள்ள அவருக்கு துணையாக தங்கமும் சேர்ந்து கொண்டான். சமையல் மற்றும் சீர் செய்வதற்கான பொருட்கள் வாங்கும் பொறுப்பு என அதனை பாண்டி பொறுப்பேற்று கொண்டார். மாப்பிள்ளை அருப்புக்கோட்டை என்பதால் அங்கு செல்வதற்கு வாகன பொறுப்பை அவரே பார்த்து கொண்டார். பாண்டியிடம் அதற்கான பணத்தை அம்சவல்லி முன்னதாகவே கொடுத்தும் விட்டார் தோராயமாக. திருமணத்திற்கு தேவையான துணிகள் எடுக்க சரவணா ஸ்டோர்ஸ் சென்றார்கள் காரில். தங்கம் அவர்களது காரை ஓட்டி செல்ல, அம்சா, நீலவேணி, செவந்தி, முல்லை, தென்றல் எல்லோரும் செல்ல உடன் கந்தசாமியும் சென்றார். மாப்பிள்ளை வீட்டாரும் அங்கு வந்திட திருமணத்திற்கு தேவையான ஆடைகள் எடுக்க ஆயத்தமானார்கள். முதலில் நல்ல நேரத்தில் முகூர்த்த பட்டை எடுப்பதற்காக பார்க்க ஆரம்பித்தார்கள். இளம் குங்கும சிவப்பில் உடல் முழுவதும் தங்க சரிகை வேலைப்பாடுகளுடன் இருந்த அந்த புடவையை செவந்தி மேல் வைத்து பார்த்து ஒருவரை ஒருவர் நன்றாக இருக்கின்றதா என பார்த்து கொண்டிருக்க, செவந்தியோ தனக்கு எதிரே நின்றிருந்த கதிரை தான் பார்த்தாள். ஆம், செவந்திக்கு பார்த்திருக்கும் மாப்பிள்ளையின் பெயர் கதிரவன். எல்லோரும் கதிர் என்றுதான் கூப்பிடுவார்கள் அவனை. அவனும் கண்களாலேயே செவந்திக்கு சம்மதம் தெரிவித்து புன்னகைத்தும் கொண்டான். அதன் பின் நல்ல நேரத்திலேயே தாலியும் எடுத்துவிட்டு பின் மாப்பிள்ளை பெண்ணுக்கான அனைத்து சடங்குகளுக்கும் ஆடைகள் எடுக்கப்பட்டது. அதன் பின் அம்சா, முல்லை இருவரும் ஏற்கனவே திட்டமிட்டபடி தேவையான சேலைகள், பட்டு வேஷ்டி என எடுத்து கொண்டிருந்தனர். பின் யாவரும் ஹோட்டலில் போய் சாப்பிட்ட பின் மாப்பிள்ளை வீட்டார் அவர்களது காரில் சென்றுவிட இவர்களது காரும் இவர்களது ஊரை நோக்கி சென்று கொண்டிருந்தது. சாலையில் இரு மருங்கிலும் கட்சி கொடிகள், பேனர்கள் வைக்கப்பட்டிருப்பதை வைத்தே அறிந்து கொள்ள முடிந்தது யாரோ கட்சி தலைவர் வரப்போகிறார் என்று. ஆங்காங்கே ஒரு சில காவலர்கள் நின்று கொண்டு பேசிக்கொண்டிருக்க அதை காரின் ஜன்னல் ஓரமாக உட்கார்ந்திருந்த முல்லை பார்த்து கொண்டுதான் வந்தாள். அப்பொழுது அங்கு நின்றிருந்தவனை பார்த்தவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவே அதுவும் எப்படி என அவளுக்குள்ளேயே கேட்டும் கொண்டவள், நாம தான் இதுவரை அவனை நம்பர் தெரிஞ்சவங்க கூட பேசுனது கூட கிடையாதே, அப்புறம் எப்படி அவனை பற்றி விசாரிக்க? அப்படி விசாரித்தா கூட தெரிஞ்சிருக்குமோ என்னமோ என தன்னைத்தானே அவள் மனதை தேற்றியும் கொண்டிருந்தாள் முல்லை. அவளது கண்கள் திறந்து முன்னால் பல காட்சிகள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தாலும் அவளது மனக்கண்ணில் அங்கு பார்த்த அவனது உருவமே நிழலாடி கொண்டிருந்தது. ச, என்ன இது? இப்போ எதுக்கு நான் அவனை பற்றி நினைக்கணும்? அன்னைக்கு பாண்டி மாமா சொன்ன அந்த காரணத்தால் தான் என் மனசு அவனை நினைக்குதா என்ன? இல்லவே இல்லை. அந்த சூழ்நிலையில் நிலைமையை சமாளிக்க கூட அப்படி சொல்லியிருக்கலாம்ல. அதை என் மனசு சாதகமாக எடுத்துக்குதோ? கூடவே கூடாது என தன் மனதை கட்டுப்படுத்தி கொண்டவள் அப்பொழுதுதான் அருகில் இருந்த தென்றலை கவனித்தாள். இவ மனசில் என யோசித்தவள், இவளுக்கு இல்லாத உரிமையா என் மனசுக்கு? நான் அன்னைக்கு பாண்டி மாமா சொன்னதை அப்போவே மறந்துருக்கணும் என மறுபடியும் மனதிற்குள் யோசித்தவள், நான் எங்கே அதை ஞாபகம் வச்சிருந்தேன், எல்லாம் இன்னைக்கு அவனை பார்த்ததால தான் என அவனை மனதிற்குள்ளாகவே வசை பாடி தீர்த்து கொண்டிருந்தாள் முல்லை. பின் ஒரு முடிவோடு முகத்தில் புன்னகை பரவச் செய்து கொண்டே அருகில் இருந்த தென்றலிடம் அவர்களது கல்லூரி படிப்பை பற்றி பேச ஆரம்பித்தாள். அடுத்து முல்லையை கல்யாண வேலை இழுத்து கொள்ள கொஞ்சம் இதனை மறந்துதான் போனாள். இவளது கல்லூரி நண்பர்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் பத்திரிகையை அனுப்பி பின் பேசியும் இருந்தால் தன் அக்காவின் திருமணத்திற்கு கண்டிப்பாக வரவேண்டும் என. பின் தனது அம்மா அம்சாவுடன் முல்லையும் சேர்ந்து ஊருக்குள் பத்திரிகை வைத்துவிட்டு இருந்தார்கள். அப்பொழுது ஊருக்குள் இவர்கள் இருவரும் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அதே நேரம், முல்லை கொஞ்சம் இரு, வா அப்படியே குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு வருவோம் என அம்சா முல்லையை அழைத்து சென்று சாமி கும்பிட்டு விட்டு ஊருக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தனர். ஆமாம்மா, பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டீங்களாமா என முல்லையை கேட்கவும், நானும் அக்காவும் அப்புறம் நீலவேணி அக்காவும் கூட வந்தாக. நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டு பிறகு தான் ஒவ்வொருத்தருக்கா பத்திரிக்கை வைக்க ஆரம்பித்தோம் என சொல்லி முடித்தார் அம்சா. அதன் பின் ஒவ்வொருவருக்காக பத்திரிகை கொடுத்தவர்கள், அக்கா முந்தின நாளே எல்லாரும் குடும்பத்தோடு வந்துடுங்க என அம்சா சொல்ல முல்லையும் சிரித்த முகமாகவே அவரைப் போலவே அனைவரிடமும் சொல்லி வந்தாள். சுந்தரி பாட்டி வீட்டிற்கு சென்றிட அவரோ எப்பொழுதும் போல திண்ணையில் உட்கார்ந்து போற வரவர்களிடம் கதை பேசி கொண்டு இருக்க,
இந்தாரு கிளவி, பழையபடி உன் பாட்டுக்க போகிற வரவுகளை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கியே, உனக்கு தான் வேலை இல்லைன்னா அவங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமல கிடக்கு என முல்லை பேசிக்கொண்டே சுந்தரி பாட்டி அருகில் சென்று அமர்ந்தாள். அடியாத்தி, ஆஃபீஸராக போன பிறகு கூட உன் வாயை குறைக்க மாட்ட போலையேடி என்ற முல்லையை பார்த்து சொன்ன சுந்தரி பாட்டி அம்சாவை பார்த்து, வாடி அம்மா, ஆமாம் மூத்த பொண்ணுக்கு கண்ணால் வச்சிருக்கியாம்ல, பாண்டி சொல்லிட்டு இருந்தியான். ஆமாம் மூத்தவளுக்கு எம்புட்டு நகை போட போகிறவ என கேட்டார். ஏன் குறைச்சலாக இருந்தா என்ற முல்லை சுந்தரி பாட்டி காதில் போட்டிருந்த தண்டட்டியை ஆட்டி காண்பித்தவள், இதை போட போறியா என்ன என கேட்டாள். ஏன் இம்புட்டு ஆசைப்படுறவ, வேணும்னா நீ வாங்கிக்கோ, எதுக்கு இப்போ அந்த அப்பராணி பிள்ளைய இழுக்கிறவ என சுந்தரி பேசிட, ஐயா இது எனக்கு இதை உன் அவக்கிட்டேயே கொடு, எனக்கு வேணும்னா நீ இடுப்பில் போட்டிருக்கியே ஒன்ற வீட்டுக்காரர் உனக்கு எடுத்து போட்டதா சொல்லி அந்த முத்தாக வச்ச வெள்ளி வர்ணக்கொடியத்தான் என் கல்யாணத்துக்கு வாங்கிக்கிறேன் என சுந்தரி பாட்டியின் இடுப்பை கிள்ளி சிரித்தவளை, அடியே வாய் அடி கழுத, ஏன் புருஷன் போட்டதை நீ எப்படி பார்த்தவ என இவர் கத்தியதையெல்லாம் அவள் காதில் எங்கு விழுந்தது. ஏ கிளவி, காலகாலத்தில் அசைகிற வார்த்தைக்கிட்டெல்லாம் பேசிட்டு நிற்காம வெரசா வந்து சேரு சரியா என சொல்லிக்கொண்டே அவள் தென்றல் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். எப்படி பேசிட்டு போகிறா பாத்தியா என தாயிடமே பிள்ளையை பற்றி புகார் வாசித்த சுந்தரி பாட்டியை பார்த்து சிரித்த அம்சாவோ, அம்மா கண்டிப்பாக வந்துருங்க என சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அடுத்து தென்றல் வீட்டில் பத்திரிகை வைத்துவிட்டு தங்கம் வீட்டிற்கும் பத்திரிகை வைக்க சென்றார்கள். பாண்டி தோட்டத்து வேலையாக வெளியில் போயிருக்க செண்பகம் பள்ளிக்கு சென்றிருந்தாள். வீட்டிற்குள் நுழைந்த முல்லை பார்வையை அலைய விட்டாள். அதற்குள் அறைக்குள் இருந்து வெளிவந்த தங்கம் இவர்களை பார்த்ததும், வாங்கத்த முல்லை வா உட்காருங்க என்றவன், அம்மா இங்கே பார் யார் வந்திருக்கான்னு என அழைத்தான். சிறுவயதில் இவர்களது வீட்டிற்கு அருகில் அம்சா இருந்த பொழுது இருந்தே அம்சாவை அத்தை என்றுதான் அழைப்பார்கள் ரத்தினம், தங்கம், செண்பகம் மூவருமே. அதே போல்தான் முல்லை செவந்தியும் பாண்டி செந்தாமரையை மாமா அத்தை என அழைப்பது வழக்கமாக போயிற்று. அது மாலை வேலை என்பதால் பாண்டியும் வந்து விடுவார் என்று அடுக்கலைக்குள் நின்று கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டிருந்தார். தங்கத்தின் குரல் கேட்டதும் வெளியில் வந்தார் செந்தாமரை.